ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பிள்ளைல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட்டில் ஸ்வீட் ரெடி பண்ணிடலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட்டோடு. ஸோ அதை என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் பெருளில் பார்த்த வீடியோவும் சரி, இல்லை நம்மளோட சேனல் வந்து பண்ண இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள். பெய்டு தான், பட் ரொம்பவே லோ ப்ரைஸில் தான் கொடுத்து வரேன். உங்களுக்கு வேணும்னாக்கா இன்ஸ்டாம் கான்டெக்ட் பண்ணுங்கள். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற Atomostion ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோகும். ஸோ எடிட் பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், அது வந்து பண்ணிக்க டோ பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் Atomostionல ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம பார்த்தலாமா? ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற அந்த தமிழ் டெஸ்ட் நம்ம வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். கீழே டெஸ்ட் இருக்கா, அது கிளிக் பண்ணிங்கனாக்கா மேலே ஃபாண்ட் ஷோகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வெவ்வேறு ஃபாண்ட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணி கீழே வந்து பண்ணி ஃபோன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ண சைடில் வந்து பண்ண மொபைலில் டவுன்லோட் ஷோகும். ஸோ அதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபான் நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பார்த்தினாக்கா போய்க்கிறேன். ஒரு 3 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். அந்த 3த்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்கா இம்போர்ட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்கா உங்கள் Atomostion ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுடும். ஃபான் இன்புட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா, ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் வந்து பண்ணாக்க போக உங்களுக்கு வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணுற பிக்கு வந்து பண்ணாக்க ஒரே சைஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்துட்டு ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே மூட்ஸ் இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணிட்டு சைடில் இருக்கிற தடவை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தோமா நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை ஜூம் அவுட் வந்து பண்ணாக்க நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் டைம் இருக்கா சைடில் அது கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பிக்கு தோமா அசைன் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு மேலே காலேஜ் பட்டன் இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணாக்க கீழே வந்து பண்ண கிரேப் ஃப்ரம் பேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் இன்ஃபோர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும். இது வந்து பண்ணாக்க நான் 4:5 கரெக்ட் தரும். இது வந்து பண்ணாக்க இந்த இடத்துல சேவ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே 4:5 1 பண்ண நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ மறக்காமல் இப்போ நம்ம அப்படி பேக் போயிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பிக் 1, பிக் 2, பிக் 3, பிக் 4 வந்து பண்ணாக்க 6 வரைக்கும் ஒரு குரூப் இருக்கா. ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம ஆட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்கு 1 அந்த குரூப்பை நம்ம கிளிக் பண்ணிட்டு கிளியர் குரூப் இருக்கா, அது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் விட்டு மீடியா கொடுத்தேன். ஸோ நான் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபேட்டில் டிசைன் வேர்பருக்கு அதை கிளிக் பண்ணுறீங்க. கீழே மூவ் பண்ண சைடில் டெலிசிஃபிட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேடஸை இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மிரர் வந்து பண்ண ஆஃப் இருப்பாருங்க, ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படியே நாம் பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து பண்ணாக்க -9° வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடில் ஃபஸ்ட் தடவை யூஸ் இருக்கா, ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தோமா அசைன் பண்ணி கட்ட அந்த ஃபேமில் உங்களோட பிக்கு எந்த மாதிரி ஷோ வருமோ அந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி கட்டை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பியில் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ அப்படி பேக் போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிக்கு 2 குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்லேயே இருக்கா, அது கிளிக் பண்ணாலே போதும், இந்த பிக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிரும். இப்போ அந்த பிக்கு நேரம் சரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு மேலே இருக்கிற லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு இந்த பிக்கும் வந்து பண்ணிங்க ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இந்த பிக் எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டரை கொடுத்து இந்த இடத்துல ஸ்டாரிங் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ணி இன்னொரு 4:5 பிக்கு வந்து பண்ணிக்க இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் ப்ளஸ் கொடுத்துருந்தோம். ஜஸ்ட் இது ஆட் ஆச்சா? இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு
கீழே மூட்ஸ் இருப்பாருங்க அது கீழே போய்ட்டு செயல் இருக்கிற ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ இந்த பிக் வந்து பண்ணாக்கி எந்த மாதிரி உங்களுக்கு ஷோ வருமோ அந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க டூல் ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி 3, 4, 5, 6 வந்து பண்ணாக்க 1 பண்ண நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கணும். நான் குயிக் ஆட் பண்ணிக்கிட்டா. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க அந்த 6 குரூப்லேயே வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த ஃபஸ்ட் குரூப்பை தவிர மீது எல்லாமே வந்து பண்ணாக்க கொஞ்சம் ஸ்னே இருக்கும். இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்கு கரெக்டாக வந்து பண்ணாக்க 4.28 செகண்ட் கிட்ட ஒரு புக் மாதிரி இருக்கும். அந்த புக் மார்க் கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே இருக்கிற ஃபஸ்ட் குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும் அது ஃபிக்ஸ் ஆயிடும். இதே சேமத்தில் அடுத்தடுத்த குரூப்பை நம்ம 1 பண்ண வந்து பண்ணாக்க சேமத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் புல்லு பார்த்தீங்கன்னா அடையாச்சா. நெக்ஸ்ட்டு அந்த குரூப்ஸுக்கு மேலே வந்து பண்ணாக்க நான் இமேஜ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதே இமேஜ் வேணால் இதே நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்கனாக்கா அந்த இமேஜ் டெஸ்டிங் கில் போய்ட்டு கிளே டெஸ்ட் இருக்கா கில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் டிக்கெட் வந்து பண்ண கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க எக்ஸாம்பிளுக்கு மை குயின் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ணாக்க யாருக்காக கிரியேட் பண்ணினா அவருடைய நேம் வந்து பண்ணாக்க டிஸ்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சொல்லலாம் இப்போ மேலே நம்ம டிக்கெட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிங்கனாக்க இந்த இடத்துல வந்து பண்ண உங்களுக்கு பிரதேசம் இதில் எப்படி போய் காட் பண்ணு பார்த்தலாமா. ஸோ அதுக்கு இந்த எல்எக்ஸு ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் விட்டு இந்த சர்க்கிள் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கு மேலே வரமா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த சர்க்கிள் நீங்கள் மெஷின் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் அந்த சர்க்கிள் இமேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிறத யூஸ் பண்ணி இது லைட் நம்ம ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரெல் இருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க. இதில் கிளாஷும் பல்லு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபை இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து பண்ண கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 700க்குள்ளே வந்து பண்ணக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ மட்டும் இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் விட்டு மீடியா கொடுத்து இப்போ நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ண அந்த சர்க்கிள் லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மெஷின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து பண்ணாக்க மர்ஜ் பண்ணிக்கலாமா. அதுக்கு இந்த பிக்குக்கு நிறைய சைடில் கடுமையாக இருக்கிற நேரத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணி இது செலக்ட் ஆகும். அதுக்கு மேலே இருக்க சர்க்கிள் நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே குரு ஆப்ஷனில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது அது கிளிக் பண்ணாலே போதும் கரெக்டாக அந்த சர்க்கிள் வந்து பண்ணாக்க பிக் ஆடுறோம். இப்போ அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அடி குரூப் இருக்குது அது கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இப்போ நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு சின்ன லிஃப்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு சைடில் கீஃபம் ஆப்ஷன் இருக்கா. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம் நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை லைட்டு நம்ம வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்லலாம் இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாமா மூவ் பண்ணி பார்த்துலாம். ஓகே, ஸோ இது கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினாக்க இந்த மியூசிக் மேலே வந்து இந்த குயின் மாதிரி வந்து பண்ணக்கு கிரீடம் இமேஜ் வந்து பண்ணக்கு ஒரு 3 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோம். நான் வந்து பண்ணாக்கி இது செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ்ஸும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த குரூப்புக்கு மேலே கொண்டு வந்துட்டு இந்த குரூப் எந்த இருக்கோ அந்தளவுக்கு நான் மெஷின் பண்ணிக்கலாம். இதில் இந்த இடத்துல கீழே வந்து ஒரு சின்னதாக வாட்டர் மாதிரி இருக்கும் அது நான் வந்து பண்ணாக்க கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச்சிங் இருக்குது அது கிளிக் பண்ணிட்டு இதில் WIPN கொடுங்க. வேப்னு ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் தான் அது நம்ம செலக்ட் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபை இந்த கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஆங்கிளை வந்து பண்ணாக்க 90 டிகிரிக்கு வந்து பண்ணாக்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த எண்டு இருக்குது அது கிளிக் பண்ணிட்டு லைட்டு வெளி மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, சொல்லலாம் இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டேன். கீழே மூட்ஸ் இருக்குது அது கிளிக் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட்டை உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அச்சென்ட் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நான் வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பிக்கு நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப் கீழே வர மாதிரி நம்ம கொண்டு வந்து விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது ஆட் ஆச்சா. ஸோ இதுக்கும் எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்க அந்த இமேஜ் கீழ் போயிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு சேலுக்கிற தடவை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அங்கே ஒரு கீஃபம் நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு வந்து போயிட்டு அங்கே ஒரு கீஃபம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதில் நம்ம வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கலாம். இந்த பிக்குக்கு பண்ண பாருங்கள் அதே சேம் மெத்தட் தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் புல்லில் பார்த்து ஃபிட்டாக உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி பிளாங்காக தான் இருக்கும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணிட்டு பிக்குக்கான ஃபிட் எப்படி ஆட் பண்ணுறது நம்ம பார்த்தலாமா. ரொம்பவே ஈஸி தான். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரைங்க கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியா கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு விட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் இந்த பிக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் முன்னே நம்ம வந்து பண்ண ஒரு டேல்ஸ் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணி பாருங்கள் முன்னாடி. ஸோ அந்த எஃபெக்ட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்காதுக்கு போயிட்டு சைடில் இருக்கிற தடவை யூஸ் பண்ணி உங்களோட பிக் எந்த மாதிரி ஷூணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ அதை சைடில் தடவை ஒரு ஆப்ஷன் இருக்காதுக்கு போயிட்டு கரெக்டாக அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கிஃபம் ஜஸ்ட்டு லாஸ்ட்டு கண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கிஃபன் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வேலை மட்டும் லைட்டாக நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த ஃபிட் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பில் இருக்க அதை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பிக் வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு பேஸ்டல் கலர் மார்க் அதை கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இந்த பக்கெட்டை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஸ்பீடேக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ண மட்டும் போதும். அந்த ஃபிட் வந்து பண்ணாக்க இதில் ஆடிடும். கொஞ்சம் உங்களுக்கு முன்ன பின்ன இருந்துச்சுனாக்கா அந்த இமேஜை நீங்கள் கிளிக் போயிட்டு உங்கள் 2 விரலால் இல்லை ஒரு விரலால் வந்து பண்ணாக்க நீங்கள் அசென்ட் பண்ணி கட்ட இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிக்கை வந்து பண்ணாக்க ஒன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ணாக்க ஒரு 2 டெம்ப்ளேட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துக்கலாம். கரெக்டாக 7.02 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் மட்டும் மீட்டை கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆர்ட்டு டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா. ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டுடைய கலர் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்சுமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்குது அதை கிளிக் பண்ணுறீங்க. இதில் ஷூட்னு வந்து படம் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வேல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு தருதா. இந்த மாதிரி வந்து படம் உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு இந்த அளவுக்கு இந்த கலர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். நெக்ஸ்ட் மறுபடியும் நம்ம ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு கலர் ரேட்டில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் இந்த கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. சேச்சுரேஷன் பாருங்கள், அது மட்டும் லைட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நெக்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் டெம்ப்ளேட் இருக்குது அது நம்ம செலக்ட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆர்ட் டெம்ப்ளேட் இருப்பாருங்க அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பில்லு பார்த்து ஆட் ஆகிடுச்சா. ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஷூ பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு சாரி கீழே வந்து பண்ணாக்க லிக்ஸ் நான் குரூப் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிஸ்ட் குரூப்பை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம 2 டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே இல்லைன்னா அந்த ஆர்ட் டெம்ப்ளேட்டுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு அனுகுரூப் இருக்குது அது கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு லிக்ஸ் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஷோ உங்களுக்கு வேணால் லிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்லை நார்மல் அந்த பிக்கு மட்டும் வேணாக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிக்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டேட்டா நீங்கள் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றி நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோங்க. இந்த வீடியோவில் எந்த டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.